வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றதுக்காக கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரல்லே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டு ஜூலையில் வந்து தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டாங்க. செப்டம்பர் அக்டோபரில் தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ டிசம்பரில் 2வது செய்முறை தேர்வையும் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓராண்டு கணக்கை ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ அந்த செய்முறை தேர்வில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் பட்டியல் இன்னும் வெளியாகலை மக்களே. ஸோ யாரெல்லாம் இந்த செய்முறை தேர்வில் வெளியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இன்னும் வெளியிடப்படவில்லை. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எப்போ வெளியிடுவாங்க, இன்றைக்கி வெளியிடுவாங்களா, நாளைக்கு வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு எந்த தொழிலுக்குமே போகாமல் டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிரைவருக்கு சொந்தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி செய்தி. பொங்கலுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீடு தேடி வர இருக்குது. அதனால் ரெடி ஆகிக்கோங்க. வரும் 19ஆம் தேதி 18-19 ஜனவரி 18-19 பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீட்டுக்கே வந்துடும். ஸோ ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ பொங்கல் விடுமுறை பிறகு இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிறைய பேர் 3274 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, இன்னொரு கூடுதலாக ஒரு 500 பேர் கூட சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் தற்சமயம் அதிக அளவில் எடுத்துகிட்ருக்காங்க அந்தந்த மண்டலத்தில். அது ஏன்னு இன்னும் தெரியல. நிறைய தற்காலிக ஓட்டுநர்கள் பேருந்து கண்டக்டருக்கு வந்து அதிக அளவில் எடுத்திருக்காங்க. ஸோ பொங்கல் சீசன் பண்டிகை காலங்களில் வண்டி ஓட்ட ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கும். அப்படி அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக தற்காலிக ஓட்டுநர் டிரைவர்களுக்கு எல்லாருமே அங்கங்கே பயிற்சி பள்ளிகள், ஸோ அந்த பயிற்சி பேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த பயிற்சி பேருந்துகள் தற்காலிக ஓட்டுநர்களோட ட்ரைனிங் மேற்கொண்டுட்ருக்காங்க. ஏன் அப்படின்றது யாருக்குமே இன்னும் புரியல. ஸோ சில அதிகாரிகள் தரப்பில் அந்த வட்டாரத்திலிருந்து கூறப்பட்ட செய்திகளுடைய ஒரு தற்காலிக செய்தின்னு கூட சொல்லலாம். ஸோ பொங்கலுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரைனிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விபத்துமே ஏற்படுத்தக்கூடாது இந்த டைமில், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படின்ற சில அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், வரக்கூடிய 2026 ஸோ இந்த 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட். ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பிறகு ரிசல்ட் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறாங்களோ இல்லையோ அப்பாயின்மெண்ட் லெட்ரு, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட். என்ன அந்த அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நிறைய பேர்த்துக்கு பீப்புள்ஸுக்கு வந்து அதிகப்படியான பீப்புள்ஸுக்கு புதிய அப்டேட்டு, புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட போகிறாங்க. டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லா பணியிடங்களையுமே நிரப்ப போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நிரப்ப போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அனைத்து விதமான பணியிடங்களையுமே நிரப்ப போகிறாங்க. ஸோ அதற்குண்டான அப்டேட்டுகளையும் நமக்கு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக வெளியிடுவாங்க. அதற்குண்டான நோட்டிஃபிகேஷனையும் நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சென்று டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை வாங்கணும். கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் முதலுதவி சான்றிதழ் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிய பிறகு தான் கண்டக்ட் லைசன்ஸ் வாங்க முடியுங்க. இது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறதுங்க. ஸோ இதை பயன்படுத்தி போக்குவரத்து கழகத்தில் இந்த ஆண்டு வேலையை பெற்றுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.